இந்த ரைஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் எழுந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா? பேன் சூடானதும் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பத்தை குறைச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. கூடவே கொஞ்சமாக வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். வெந்தயம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கூடவே ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு தோல் எடுக்காமல் அப்படியே நச்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய். நான் காஷ்மீர் மிளகாய் தான் சேர்க்குறேன். நீங்கள் சாதாரண காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டுனா சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக புளி இப்படி உடச்சி சேர்த்துருங்க. இது எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு வரப்பட்டு வர டைமில் 1/2 முடி தேங்காய் எடுத்து திருகி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறினா போதும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கல் உப்பு, இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா? கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரைஸ்க்கு நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு 50 கிராம் பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதே உங்களுக்கு வறுத்த வேர்க்கடலை இருந்தால் எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம். இது பச்சை வேர்க்கடலைன்றதுனால ஃபஸ்ட்டு வேர்க்கடலை சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்துடணும். இந்த அளவுக்கு வேர்க்கடலை வரப்பட்டு வர டைமில் 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் சேர்த்து கூடவே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வேர்க்கடலை இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது கூடவே கொஞ்சமாக முந்திரி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் விட்டுடலாம். குண்டு காஞ்ச மிளகா காம்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை. ஒரே மாதிரி வரணும்னா நீங்கள் அடுப்பத்தையே குறைச்சி வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா செவந்து வர டைமில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு ஏற்கனவே நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இப்போ பார்த்து சேர்த்துக்குங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா இப்படி ஒரு பெரட்டி விட்டுருங்க. மசாலா நம்ம ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கோம், அதனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது கிடையாது, ஓரளவுக்கு வதக்கினா போதும். பெருங்காயம் நம்ம மசாலாவில் சேர்த்து வறுத்து அரைச்சிருக்கோம். நீங்கள் மசாலாவில் சேர்க்கலைன்னா இந்த டைமில் நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ரைஸ் போட்டு கிளறிக்கலாம். சாப்பாட்டு அரிசி தான் வடித்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் பச்சை அரிசியில் வேணாலும் செய்யலாம், இல்லை இந்த ரைஸ் பாஸ்மதிலையும் செய்யலாம், நம்மளோட விருப்பம் தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே போல் சாப்பிட்றதுக்கும் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் மசாலா ரைஸ் ரெடி.